போராட்டத்துல கலந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் எங்களோட வணக்கத்தை செலுத்திக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூலூர்ல ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் நடந்திருக்கு. இது நம்மளுடைய நாட்டின் முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் கொடுக்கல. செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பயந்துட்டு எப்படி கரூர் சம்பவம் நடந்து ஓடினாரோ அதே மாதிரி பயந்து ஓடிட்டாரு. இதே சென்னையில தலைமை செயலகத்துல இருந்து எல்லாரும் செய்தியாளர்கள் போய் இந்த சூலூர் பிரச்சனைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் எந்த செய்தியாளருக்கும் பதில் சொல்லாம கரூர்ல பிடிச்ச ஓட்டை இன்னும் அதை விட வேகமா ஓடிட்டு இருக்கிறாரு. எங்கேயுமே நிறுத்தி யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம இங்க இருக்க அமைச்சர்களும் சரி, பால்வளத்துறை அமைச்சர், மதுவிலக்கு அமைச்சர், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்க அண்ணன் ஒரு சிறிய நடவடிக்கை எடுப்பாங்க, அவர் நல்லா செய்வாரு, நாங்க எல்லா தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த முயற்சி மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது? நம்ம மக்கள் திரை கவர்ச்சியை பார்த்து ஓட்டு செலுத்துறதுனாலதான் நமக்கு இந்த ஒரு இழிவான செயல் நடந்துட்டு இருக்குது. இனியும் இந்த மாதிரி ஒரு செயல் நடக்க கூடாது அப்படின்னா பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், சட்டங்கள் எப்படி இருக்கு, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட மட்டும்தான் மக்களுக்கு ஒரு பயம் வரும். முதல்ல சட்ட திருத்த மசோதால முதல்ல இதுக்கு ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு ஒரு நல்ல கடுமையான சட்டத்தை இயற்றினா மட்டும்தான் பெண் குழந்தைகளும் சரி, இனி வர காலகட்டத்துல குழந்தைகள்னாவே நாம பயந்துட்டு தான் இருக்கோம். ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம பயந்து தான் வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் உங்களோட கஷ்டத்துல துணை நிற்போம், ஆறுதலாகவும் இருப்போம். அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி எந்த ஒரு துயர சம்பவங்களும் நடக்காம இருக்கிறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப இருக்க முதலமைச்சர் கிட்ட ஒரு சட்ட திருத்தங்களை செய்ய சொல்லி வலியுறுத்துவாருன்னு நம்புறோம். அது அண்ணனும் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இனி வரும் காலங்கள்ல நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய பசங்களோட பாதுகாப்பு எல்லாம் நம்ம பொதுமக்கள் கையில நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்துட்டோம். இனியும் அவங்களுக்கு நாம ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அவங்களை இன்டியூஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் மக்களுக்கான செயல் திட்டங்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி உறவுகள் சரி, குருதிக்கொடை பாசறை எல்லா துறையிலும் இருந்தும் பொதுமக்களுக்கு எப்பவுமே ஆதரவா தான் இருப்போம். நீங்க எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் சரி, ஜெயிக்க வைக்கலினாலும் சரி, மக்கள் என்னைக்குமே மக்களோட மக்களா நாங்க களத்துல இறங்கி உங்களுக்கு எல்லாம் உறுதுணையா இருப்போம். தெரிவிச்சுக்கிறோம். இதை நன்றி. நாம் தமிழர்.